Okay. See, நம்ம குரூப்ல ஒருத்தர் அமிச்ச ஒரு DSM-5 ஓட disorders. Anybody saw that message? பாத்தீங்களா யாராவது? நம்பர் ஆஃப் டிஸார்டர்ஸ் எவ்வளோ இருக்கு, மொத்தம் டிஸார்டர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்ல ஒருத்தர் அமிச்சாரு. நான் ஒரு ஆள் தான் தம்ஸ் அப் போட்டேன். நீங்க யாராவது பாத்தீங்களா? You want me to resend that to the group? ஹலோ, chat யார் பண்ணுங்கப்பா, ஏதா சொல்லுங்க. No, okay. See that அதுல பாத்தீங்கன்னா there's too many disorders. நிறைய டிஸார்டர்ஸ் இருந்துச்சு. பட் ஆனா அதுல வந்து I think the university has picked up like few ஒரு கொஞ்சம் பிக்கப் பண்ணி நமக்கு வந்து அது போட்டிருக்காங்க சைக்கோபேத்தாலஜி 1ல. மேபி சைக்கோபேத்தாலஜி 2ல மேபி வில் கெட் மோர் டிஸார்டர்ஸ் லைக் திஸ். ஸோ அதனால இது ஒரு இது. அண்ட் ஸோ அதனால ஒவ்வொரு லெசன்லையும் there's 3 or 4 in some lessons there are 4 disorders, 5 disorders அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு டிஸார்டர். ஆனா குட் திங் அபவுட் திஸ் இஸ் லைக் அதோடைய ப்ரிவலன்ஸ், தட் இஸ் கிரைட்டீரியா, அதோட சிம்டம்ஸ், அந்த சிம்டம்ஸ் கிரைட்டீரியா ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது அண்ட் அது எப்படி டெவலப் ஆகுது, ஸோ அதோட டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அகெயின் சேம். நீங்கள் வந்து அதே கிரைட்டீரியா, த சிம்டம்ஸ். டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா இஸ் நத்திங், கிரைட்டீரியா இஸ் அவங்க வந்து ஏபிசி அதை அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அது வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது ஒரு பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி அது டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸில் வருது. Then there is a risk and prognostic factors, and அதுக்கப்புறம் comorbidity, and there is treatment. ஸோ நீங்கள் எது எழுதினாலும் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ இந்த ஆர்டர் எல்லாமே சேம் ஆர்டர், if you are following the same order, so you have to write. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் கால்ட் பைக்கான்னு ஒரு டிஸார்டர் இருக்கு. I think everybody has faced this. நீங்கள் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Pica, because even I remember eating chalk piece. சின்ன வயசுல நான் வந்து நிறைய இந்த சாக் பீஸ் எடுத்து சாப்பிடுவேன். ஸோ எனிபடி ஹஸ் டன் இட்? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எனிபடி ஹஸ் டன் இட்? இந்த சாக் பீஸ் சாப்பிட்றது, பென்சில் கடிக்கிறது, அந்த ஹூக்கை சாப்பிட்றது. எனிபடி இஸ் டன் இட்? யாராவது சின்ன வயசுல? நாட் நவ். எஸ், ஐ எம் நாட் அலோன். ஐ நோ. யா, மீ டூ. வேற யாரு? ஸோ யா, மீ டூ. எல்லாரும் மீட்டு தான். மீட்டு மூமெண்ட் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் யா, ஐ நோ மோஸ்ட் ஆஃப் தம் ஹவ் டன் இட், பட் இட்ஸ் ஓகே இஃப் இட்ஸ் in the childhood days, it's okayன்றாங்க. It is called pica is called is eating a non-nutritive food, or it's a non-food னே சொல்றாங்க. It is not a food, but ஆனா you're eating it because அது வந்து அது மேல ஒரு நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு அது வருது. ஸோ இன் சம் கேசஸ் தே சே லேக் ஆஃப் கால்சியம் இருந்தால் சாக்பீஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆறுதலுக்கு சொல்லிக்கலாம். பட் ஆனால் if you do it continuously, then it becomes a disorder. That's what they say. So இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a very small lesson. So pica is nothing, not இதில் என்ன கேட்டகரி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா grass, sand. I've seen my cousin eating that. Sand, leather, urine, chalk piece, paint, plasters, air, even hair. முடியை சாப்பிடுவாங்க. சில பேருக்கு முடி இப்படி கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. I've seen my brother's daughter doing that. இப்படி முடியை எடுத்து முன்னாடி வச்சுட்டு அதை முடியை கடிச்சுட்டே இருப்பா. அந்த அதனாலே ஷார்ட்டாக கட் பண்ணி விட்டாங்க அவங்க வீட்டில். ஸோ they do it. It's all called non-nutritive or non-food substance.
ஸோ இஃப் தட் ஹேப்பன்ஸ், இப்போ வந்து அது குழந்தையில நிறைய பேர் பண்றாங்க, அப்புறம் மறந்துடுறாங்க. as you grow it is like persistent for almost a month அப்படின்னா then is a disorder. That's what they say. So அதனால இது வந்து this is not culturally or socially a normal behavior அப்படின்னு சொல்றாங்க. So it is not a culturally a normal behavior. So இது வந்து mostly என்ன சொல்றாங்கன்னா நான் இன்டெலெக்சுவல். இப்போ சின்ன குழந்தைங்க பண்ணுதுன்னா இட்ஸ் அக்செப்டட். பட் ஆனா when child grow up and still it is munching the paint, leather, eating the hair and all that is not normal. So it is not normal அப்படின்னு போகும்போது they say it is maybe a mental disorder also. So if the child has a mental disorder, or a grown up adolescent has the mental disorder, or autism spectrum disorder, schizophrenia, இப்படி இருக்கவங்க கூட they have this pica disorder, that is eating non-food, eating a non-nutritive food. So இதுதான் வந்து நடக்குது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா இன் ரெமிஷன், தட் இஸ் இந்த கிரைட்டீரியா வந்து முன்னாடி இருந்துச்சு, அப்புறம் நடுவில் இல்லை, அப்புறம் திருப்பி ரிப்பீட் ஆகுது, இல்லை இது வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் வந்து யூ ஹாவ் டு கிவ் த ரைட் டேட்டா. இப்போ ஒரு கவுன்சிலர்கிட்ட போறீங்க அப்படின்னா இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இது சைல்ட்ஹுட்லேயே ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் நடுவில் நிறுத்திட்டு திருப்பி அடலசன்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, இப்போ I told my brother's daughter, she's doing it in an adolescent, so that is not good. Then we gave her some behavior therapy, அதை கொடுத்து now she stopped. So இது மாதிரி எந்த டைம்ல பண்றாங்கன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஐ மீன் அடலசன்ட்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை சைல்ட்ஹுட்ல ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி நடுவில் விட்டுட்டு திருப்பி அடலசன்ஸ் ஸ்டார்ட் பண்ண, இல்லை அடலசன்ஸில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பெசிஃபை தட். தென் டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் திங், அதே தான் கிரைட்டீரியா ஏல வந்து அதே தான் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஃபுட்டு அது வந்து சிவியர் எனஃப், அதாவது யூ ஹாவ் டு, அதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட் கொண்டுட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கா, ஹவு சிவியர் தட் இஸ். அதே ஈட்டிங் பேப்பர், சோப்பு, கிளாத், ஹேர், ஸ்ட்ரிங், உல்லு, சாயில், ஸோ இதெல்லாம் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு நோட். கிரைட்டீரியன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் சோஷியலி ஆர் கல்ச்சரலி சப்போர்ட்டட் ப்ராக்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஸோ தே ஜஸ்ட் injection, like they will just swallow it. It's not like munching and chew பண்ணிட்டு துப்புறது இல்ல. It is they inject it into their body. அவங்க அப்படியே முழுங்கிடுறாங்க, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே முழுங்கிடுறாங்க சாப்பாடு மாதிரி. So that is not good. That is not culturally or socially is a good practice. அந்த மாதிரி. Then minimum age, அது கிரைட்டீரியா சில என்ன ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றாங்க, ஸோ எந்த ஏஜ்ல நம்ம டயக்னைஸ் பண்றோம். ஸோ இது இன்ஃபேண்ட்ல ஆரம்பிக்குதா, இல்லை ஏஜ் ஆஃப் 2ல ஆரம்பிக்குதா. ஸோ இது எல்லாமே நம்ம அந்த கிரைட்டீரியாவில் என்ன படித்தோமோ அதே தான் வந்து நம்ம ஏஜ் வைஸா நம்ம வந்து இந்த டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ்ல நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிவியரா இருக்கா, இல்லை வந்து இட்ஸ் மைல்டு ஸ்டேட் ஆஃப் இதுவா, அதெல்லாம் வந்து கிரைட்டீரியா டில வந்து நம்ம அதோட பண்ணோம். அதர்வைஸ் வாட் இஸ் அவங்களுக்கு வந்து இது வந்து ஸ்பெக்ட்ரம், அது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் இருக்கிற குழந்தையா, அது இல்லை இன்டெலெக்சுவலி டிசேபிள் சைல்டா, ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாமே இந்த கிரைட்டீரியா ஃபீச்சர்ஸ்ல வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈட்டிங் நான் ஃபுட்டை வந்து இதுல வந்து அதான் நான் சொன்னேன்ல, நிறைய பேர் பண்ணுவாங்க, இது குழந்தைங்க பண்ணோம். ஈவன் பிரெக்னென்ட் விமன் ஆல்சோ டூ இட். சம்டைம்ஸ் தே ஈட் the சாம்பல் அதெல்லாம் சாப்பிடுவாங்க, அதாவது ஒரு கிரேவிங் இருக்கும் அந்த மாதிரி இது. பட் டூரிங் தோஸ் டைம்ஸ், பட் when you take too much of that, or இப்போ பிரெக்னன்சி டைம்ல ஏதோ ஆசைப்படுறாங்கன்னா she cannot like கிலோ கணக்கில் அதெல்லாம் சாப்பிட முடியாது. மேபி அந்த கிரேவிங்காக they give it to the pregnant woman, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது மாதிரி. பட் இஃப் they do it like multiple times, they do it like many times, then definitely there should be a medical emergency. அவங்க கண்டிப்பா கூட்டிட்டு போனோம். ஏன் கூட்டிட்டு போனோம் அப்படின்னா, அதர்வைஸ்
அவங்க இன்டெஸ்டைன்ல பயங்கரமா ப்ராப்ளம் வரும். தே வில் ஸ்டார்ட் லூசிங் வெயிட் அண்ட் தே கோயிங் டு பாய்சன் த ஹோல் பாடி. அவங்களுக்கு இந்த சாப்பிட்டு சில பேர் மண்ணை சாப்பிடுவாங்க. மண்ணை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா மண்ணில் உங்களுக்கு எவ்வளோ டர்ட் இருக்கும், எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க சாப்பிடும் போது நிறைய வயிற்றுல வார்ம்ஸ் வருது, பூச்சி வருது, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஈவென்ச்சுவலி தே லூஸ் வெயிட். ஸோ இது எல்லாமே நடக்கும். ஸோ அதனால யூ ஹாவ் டு see that they do it, the children, ஒரு குழந்தை தானே சரி சாப்பிட்டோம் அப்படிலாம் இல்லாம ஒரு பிரெக்னென்ட் உமன் you have to have a control. and இது வந்து ரொம்ப ஆச்சுன்னா டெஃபினட்டா யூ ஹாவ் டு கோ டு அ டாக்டர் ஆர் சைக்காலஜிஸ்ட் அதை போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னு சொன்னா நெக்லெக்ட், லேக் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், டெவலப்மெண்ட் டிலே, இந்த மென்டலி இல்லை டெவலப்மெண்ட் டிலே, ஸோ த இன்டெலெக்சுவலி தே சேலஞ்ச்ட் அப்படின்னு சொன்னா. ஸோ தீஸ் சில்ட்ரன் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸார்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நான் அந்த இது லவுடா ரீட் பண்ணிட்டு இருந்தேன். இதை ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது மை ஃபோன் வாஸ் நெக்ஸ்ட் டு மீ. பார்த்தீங்கன்னா திடீர்னு நான் ஓப்பன் பண்றேன் யூடியூப்ல, தேர்ஸ் ஒன் ஸ்டோரி கம்மிங் அபவுட் திஸ். ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அதுல பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி they brought me a child, beaten so badly. அந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க. ஈவன் ஃபேஸ்ல கூட அடிபட்டிருக்கு. தென் ஃபைனலி he saw நிறைய அடிபட்டிருக்கு உடம்பெல்லாம். என்னன்னா பேய் பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. Father want to get rid of that child somehow because நிறைய உங்களுக்கு தெரியும்ல, லைக் some remote places they don't want a girl child. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியஸ் அந்த குழந்தை மேல அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷீ லைக் ஈட்டிங், எதுக்கு பார்க்கறதெல்லாம் சாப்பிட்றா, கீழே கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்றா, ஷீஸ் லைக் ஈட்டிங், மண்ணை சாப்பிட்றா, அது சாப்பிட்றா, பேய் பிடிச்சிருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. But Anna, when that person really researched about that child, it was so pathetic, very pathetic. I was even telling my husband, my God, I want to go to that place and save the children, girl children from that place. And என்னன்னா they don't welcome girl children first of all, and secondly அந்த வறுமை, poverty, அந்த இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, they have like 6-7 children. So because of the poverty, they don't have any food, nutritious food. So இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு வந்து பசி இருந்துட்டே இருந்திருக்கு, ஆனா ஃபுட் இல்லை. ஃபுட் இல்லாதனால அவங்க வந்து அந்த அந்த குழந்தை வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ தேர் திங்கிங் இது வந்து சம் இது பிசாசு பேய் எது சொல்லிட்டு அந்த குழந்தைய போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. ஸோ உடம்பு ஃபுல்லா அதுக்கு அடி. அந்த பட் ஆனா அந்த குழந்தை வந்து எதனால சாப்பிட்டுருக்குன்னு அவர் அப்புறம் தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி பண்றாரு, இந்த மாதிரி இதனாலதான் இந்த குழந்தை வந்து சாப்பிட்டுருக்கு, இந்த கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருக்கு, பிகாஸ் பசினால, அதுக்கு சரியான நியூட்ரிஷன் இல்லாதனால. ஸோ இங்க அதேதான் போட்டிருக்காங்க. இங்க நெக்லெக்ட், லேக் ஆஃப் சூப்பர்விஷன், ஈவன் லேக் ஆஃப் நியூட்ரிட்டிவ் ஃபுட். அதுங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது என்ன கிடைக்குதோ, சில பாத்தீங்கன்னா இந்த ஜுவனல் ஜெயில கூட சில குழந்தைங்க இந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து சாப்பிடும், பிகாஸ் பசியினால. ஏன்னா அந்த டைமுக்கு அவங்களுக்கு அவங்க எப்ப சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்பதான். ஸோ அந்த டைமுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது they do that. And when they like stressed, they keep pulling their hair. ஸோ அதை எடுத்து அவங்க வாயில வச்சுப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நியூட்ரிட்டிவ் ஃபுட் அது கிடைக்காதனால so many stress because of no food and all that, they have comorbidity also, they have other disorders also along with that. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ட்ரைக்ளோடிமேனியா, இந்த ஹேர் புல்லிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் பிக்கிங், தென் they have other disorders like intellectual development disorder, then autism. அந்த மாதிரி இருக்கிற கோர்மார்பிட்டி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலி தேர் சேலஞ்ச்டு, ஈவன் சைக்காலஜிக்கலி தேர் சேலஞ்ச்டு. ஸோ அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும், பாய்சனிங் ஆகிட்டே இருக்கும், அது கீப் கெட்டிங் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸு.
ஸோ அதனால கோமார்பிட்டி இருந்தா இன்னும் வந்து வெரி சேலஞ்சிங் ஃபார் த சைல்டு. ஸோ அது சொல்றாங்க. ஸோ இதுல என்ன வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் த பிஹேவியர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது குழந்தையா இருந்தா அதே சே இப்போ டெய்லி அந்த Can you able to hear me? Your voice is breaking, huh? Is it okay now? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Okay, I'll just pull the laptop near. இப்போ கேக்குதுல? ஓகே, இப்போ என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா because they have autism na adukku ஒரு different treatment. If they have other intellectual problems அப்படின்னா அவங்களுக்கு வந்து different treatment. So they have only this problem, இந்த பைக்கா ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எதனால வந்துச்சு, எந்த சூழ்நிலையில வந்துச்சு, எந்த என்விரான்மெண்ட், நெக்லெக்டா, லேக் ஆஃப் சூப்பர்விஷனா, இல்ல நியூட்ரிஷன் இல்லையா அந்த குழந்தைக்கு, ஸோ அதை வச்சு இந்த பிஹேவியர் அசஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இப்போ ஆட்டிசம் சில்ட்ரனுங்களுக்கு யூ ஹாவ் டு ட்ரீட் தெம் autism as well as இந்த பைக்கா, இது ரெண்டுமே அவங்களுக்கு பண்ணணும். ஸோ mentally challenged, then it's very difficult to make them understand that this is not a food and not a nutritive food ன்னு சொல்லி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சு பண்ணணும். ஸோ it's quite a challenging for parents as well as a psychologist and as well as the medical doctors. எதனால சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு இது சாப்பிட்டு இல்லை ரொம்ப நாளா இது சாப்பிட்டு இருக்கு, மண்ணை சாப்பிட்டு இருக்கு, ஆனா வந்து போத் பேரண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங், அவங்க ரொம்ப நாளா நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேபி சும்மா ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம் சொல்லும் நிறைய குழந்தைங்க. ஆனால் வந்து மேபி தே பீன் நெக்லெக்ட் ஃபார் எ லாங் டைம், தென் இட்ஸ் கோயிங் டு பி எ ரியல் சேலஞ்ச். அப்போனா இட் கேன் பி ஆல்சோ ஃபேட்டல் அப்படின்றாங்க. ஸோ இது ஃபார் அ லாங் டைம் த சைல்ட் இஸ் டேக்கிங் அ நான் நியூட்ரிட்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது இட் கேன் பி ஃபேட்டல் அண்ட் மெனி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் ஆல்சோ த சைல்ட் கேன் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து அண்ட் இப்போ இட்ஸ் அ பேபி அப்படின்னா ஒரு இன்ஃபேண்ட் இருக்கு, டெய்லி அந்த பிளே கிரவுண்ட்ல போய் விளையாடுது, டெய்லி அந்த மண்ணை போய் சாப்பிடுது அப்படின்னு சொன்னா ஃபார் இன்ஃபேண்ட் தே அட்வைஸ் த பேரண்ட்ஸ், த கேர்டேக்கர்ஸ், அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க போயிட்டு அந்த இடத்த மாத்திருங்க, சேஞ்ச் த ஹவுஸ், சேஞ்ச் தி பிளேஸ், டோன்ட் லெட் த சைல்ட் டு பிளே இன் த சாண்ட் ஃபார் அ லாங் டைம். அந்த மாதிரி இல்லை இப்போ சாண்ட்லேயே விளையாட விடாதீங்க, யூ ஜஸ்ட் கிவ் தம் டிஃப்ரெண்ட் டாய்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு அதை ரிவார்ட் கொடுக்கறது, இஃப் யூ டோன்ட் டூ திஸ் ஐ வில் கிவ் யூ த டாய் அப்படி. அண்ட் ஆல்வேஸ் ஏன்னோ இப்போ ஏதாவது கையில் இருக்கிறதானே இதை எடுத்து போடுது வாயில. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கையை பிஸியாவே வச்சுக்கணுமா அந்த குழந்தைக்கு, எதையாவது ஒரு டாய்ஸ் கொடுக்கறது, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்களோட இதை வந்து அந்த என்கேஜ்டா, அந்த குழந்தை என்கேஜ்டா வச்சிருக்கும் போது தே ஸ்டார்ட் ஃபர்கெட்டிங் அபவுட் ஈட்டிங் தட். இப்போ அந்த ஹேரை சாப்பிடுது, ஹேரை பிடிச்சி இழுத்து சாப்பிடுது அப்படின்னா அதுங்களுக்கு கையை வந்து ஃப்ரீயா இருந்ததுனால தான் அப்படி பண்ணுது. ஸோ யூ மேக் தம் ஆக்டிவ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்கும்போது இட் வில் ஃபர்கெட் அபவுட் ஈட்டிங் த ஹேர். அண்ட் அதே மாதிரி அந்த சாண்ட் ரிலேட்டடா எதுவுமே பண்ணாம ரீப்ளேஸ் சம்திங் எல்ஸ், அது சாண்ட் அது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஹேவியர் தெரப்பி நம்ம கொடுக்க முடியும். இட் கம்ஸ் டு மெடிகேஷன் ஒன்லி வென் இட் இஸ் வெரி சிவியர். யூ ஹாவ் டு கோ டு கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் அண்ட் ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஸ்வாலோ பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ நாள் என்ன சாப்பிட்டு இருக்கிறாங்க, ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்டெஸ்டைன் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா ஒரு எண்டோஸ்கோப்பி எடுத்தே ஆகணும். என்ட்ரோகனாலஜிஸ்ட் கண்டிப்பா போகணும். ஏன்னா நான் ஆக்சுவலி நான் எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அவர் என்னோடது பார்த்துட்டு என்னமா வெரி மைல்டு ப்ராப்ளம், இதுக்கெல்லாமே டாக்டர்கிட்ட வருவாங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டாங்க என்ன. பட் நான் பக்கத்துல அவங்க ஒரு லேடிகிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்னு. எனக்கு கூட இல்லை, என் டாக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷி எக்ஸ்பிளைன் டு மீ, விச் இஸ் ரியலி மெடிக்கலி ஐ கான்ட் ரியலி எக்ஸ்பிளைன் தட். ஏன்னா she can't eat anything, just ஒரு லிக்விட் ஒரு செமி லிக்விட் ஃபார்ம்ல தான் அவங்க சாப்பிட முடியும். ஸோ இன்டெஸ்டைன்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு. கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டா இன்டெஸ்டைனே அருந்துருமா, லைக் கட் ஆயிருமா.
அதுக்கப்புறம் அவங்களால சாப்பிட முடியாதாம். ஸோ அந்த மாரி ஸோ எவ்ரி டைம் ஷி ஹஸ் டு டூ அன் எண்டோஸ்கோபி. ஷி ஹஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் இன்டெஸ்டைன். அவ இன்டெஸ்டைன் பிரேக் ஆகாம பார்த்துக்கணுமா. ஸோ ஐ ஜஸ்ட் லைக் பயங்கர எனக்கு தலை சுத்திருச்சு அவங்க சொல்லும்போது. பட் யூனோ ஷி கான்ட் லிவ் அ நார்மல் லைஃப். பார்த்தா அவங்கள காமிச்சாங்க. இதான் என் டாட்டர்ன்னு. அம்மா நல்லா இருக்காங்க. ஆனா பார்த்தா டாட்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒல்லியா ஷி சோ தின். லைக் இன்னும் வெரி தின். சொல்லப்போனால் ஜஸ்ட் ஸ்கின் ஒரு மேலே கொஞ்சோண்டு ஏதோ சதை ஒட்டிட்டு இருக்கு, அவ்வளோதான். போன் அந்த மாதிரி இருக்கு அந்த பிள்ளை. பார்த்தோன்னே ஃபெல்ட் வெரி பேட். யூனோ சச் யூனோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்டன் மாதிரி. she says every 10 days, every 15 days I have to come to the doctor for the checkup. ஸோ இதெல்லாம் இது வந்து அவங்க சின்ன வயசுல நெக்லெக்ட் பண்ணனால வந்துச்சா இல்லை அந்த ஏன்னா நவ் ஷீஸ் லைக் 35 or something that lady. அவங்க மதருக்கு ஒரு 60. ஸோ ஷீஸ் லைக் சேயிங் இது எதனால வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி டிஸார்டர்லாம் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணது காரணம் கூட இருக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி. ஸோ இது வந்து பிளே தெரப்பியில கூட சரி பண்றாங்க. இஃப் இட்ஸ் வெரி the child is very small, na they can go through this play therapist also. So அந்த மாதிரி. So next disorder நம்ம பார்க்க போறது வந்து rumination disorder. இது பார்த்தீங்கன்னா இது again the same thing தான். இது இந்த டிஸார்டர் கூட அந்த லேடிக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு நீங்க சாப்பிட்டாலும் யூ வில் ஸ்பிட் அவுட். அது அப்படி எருக்கழிச்சு சொல்லுவாங்களே, எருக்கழிச்சுட்டு அப்படி வாயில வருது. லைக் யூனோ யூ ஈட் அண்ட் அது ஈசோஃபிகஸ்லேயே இருக்கும். அது அப்படியே ஸ்டமக்கில் போகிறதுக்குள்ளேயும் அப்படியே ஒரு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி அது ஸ்டமக்கிட்டே போகாது. அப்படியே எருக்கழிச்சு திருப்பி வாயில வந்துடும். தென் சம் சில்ட்ரன் தே ஸ்வாலோ, சம் சில்ட்ரன் தே ஸ்பிட் அவுட். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தையில பார்க்கலாம். அந்த பேபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக நம்ம நினச்சிப்போம் ரொம்ப ஃபுல்லாக ஊட்டிட்டோம் இருக்கு அப்படின்னு. பார்த்தா அப்படியே வாமிட் எடுக்கும், எல்லாத்தையும் எடுத்துரும். ஈவன் இந்த மதர் ஃபீட் ஆல்சோ அப்படியே எடுத்துரும். ஸோ அதை நம்ம பேபியில் பார்ப்போம், இன்ஃபேண்ட்ல. ஸோ அது நம்ம என்ன சரியா நம்ம படுக்க வைக்கல, இல்லை சாட்சி படுக்க வைக்கல அப்படின்னு நம்ம ரீசன் சொல்லலாம். பட் ஃபார் இட் ஹேப்பன்ஸ் டு தி எல்டர்ஸ், அடலசன்ஸ், ஈவன் யங் அடல்ட்ஸ் கூட இது நடக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அகெயின் த ஃபுட் இஸ் யூனோ இஸ் அந்த ஃபுட் வந்து அப்படியே அந்த ஈசோஃபிகஸ்ல போயிட்டு அப்படியே வந்து ஸ்வாலோ பண்ணிட்டு அந்த ஈசோஃபிகஸ்ல இருந்து அப்படியே ஸ்டமக் கிட்ட போகும்போது ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகுமா. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகி அது என்ன பண்ணுமா, அப்படியே திருப்பியும் வந்து அப்படியே வாய் வழியா வந்து திருப்பியும் அது வாய்கிட்ட வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ அண்ட் இது வந்து usually for all the population it happens. Sometimes if we eat heavily நம்ம கூட அந்த மாதிரி வரும். பட் ஆனா if this happens regularly then it becomes a disorder. கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டு 1 month வந்து அந்த ஒரு குழந்தையோ இல்லை ஒரு அடலசென்ட்டோ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வாமிட் எடுக்குது, சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபுட்டு வந்து ஸ்வாலோ பண்ண முடியல, அந்த மாதிரி வாய்க்கிட்ட வந்துருது அப்படின்னு சொன்னா then it is a disorder. That is called a rumination disorder. So இதுல என்னென்ன இதுலயும் வந்து ABCD criteria 4 criteria இருக்கு. criteria is nothing but the அதே நான் சொன்னேன் symptoms criteria ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அதே தான் அவன் வந்து டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லையும் போட்டிருக்கிறான், டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியா தனியாக வந்து போட்டிருக்கான். ஸோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி டயக்னோஸ்டிக் ஃபீச்சர்ஸில் போட்டிருக்கான். ஸோ கிரைட்டீரியா என்னன்னா 1 month என்னன்னா 1 month உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா then it's a criteria A. Criteria repeated regression is not attribute associated. It is not a gastrointestinal or medical condition. It is not a medical condition. It is repeated regurgitation. Regurgitation. It is a regurgitation where you will திருப்பியும் நீங்க சாப்பிட அது வாய்க்கிட்ட வருது. இட் இஸ் நாட் லைக் இந்த ஈட்டிங் டிஸ்டர்பன்ஸ். இது ஒல்லியா ஆக்கணும் நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாப்பிட்டோன்னு வாமிட் எடுத்துட்டு வயிற்றை எம்டியா வச்சுப்பாங்க.
ஸோ போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் கனெக்டட் வித் தட். இட்ஸ் அ டிஸார்டர். இட் ஆட்டோமேட்டிக்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது வந்து சாப்பிட்ட உடனே அப்படியே எருக்கழிச்சிட்டு அப்படியே வாய்க்கிட்ட வர்றது கொஞ்ச நேரத்திலேயே. ஸோ வந்து அது அப்போ இந்த மாதிரி ஆளுங்கலாம் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. மீன் அவங்களுக்கு சாப்பாடே உள்ள இறங்காது. எது சாப்பிட்டாலும் அப்படியே வெளியே வந்துடும், அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈவன் தீஸ் பீப்புள் கேன் ஹாவ் அ மென்டல் டிஸார்டர், இன்டலெக்சுவல் டிஸார்டர் இருக்கவங்க கூட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் டயக்னோஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் சம் சில்ட்ரன், இப்போ ஸ்மாலர் சில்ட்ரன் வரும்போது இது பண்ணும்போது திஸ் ட்ரை டு ஸ்வாலோ இட் அகெயின். அகெயின் வந்து அது வந்து ஒரு கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் ஆகி திருப்பியும் என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பியும் வந்து அடுத்த டைம் வந்து அது வாமிட்டா வரும். ஸோ இது ஹார்ட்லி எனி ஃபுட் தட் ரீச்சஸ் தி ஸ்டமக். ஸோ இதுல வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து ஃபுல்லாவே மெடிகேஷன் தான். ஸோ பட் ஆனா இவங்க என்ன சொன்னா, ஈவன் மெடிகேஷன் லாங்கர் இந்த மாதிரி மெடிகேஷன் வந்து இட் இஸ் ஆல்சோ நாட் குட். For a 1 second, somebody is knocking the door. 1 second. Sorry, it's my cook. So these are the criterias. So okay, and இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, many individuals you have it is not only the children have, it is even adolescents they can have. It can start from the infant. இப்போ பார்த்தீங்கன்னா mostly this disorder occurs in the infancy and in the childhood, adolescence and even in the adulthood. ஸோ இது வந்து 3 months பேபியா இருக்கும் போதே ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க இந்த டிஸார்டர். ஸோ வென் இட் இஸ் நாட் அரெஸ்டட், நம்ம இல்லை இது சும்மா இது யூஸ்வலா நடக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா இட் கேன் கண்டினியூ. இட் கேன் ஹேவ் இட் லைக் சிவியர் மேல்நியூட்ரிஷன் ஆகலாம். ஸோ இட் கேன் எண்ட் அப் இன் அதர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் கேன் பி ஈவன் ஃபேட்டல். திஸ் லைக் இது தொடர்ந்து அப்படியே வாமிட் எடுத்துட்டே இருக்கு, சாப்பிட்றதெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நோ நியூட்ரிஷன் இஸ் கெட்டிங் இன் டு த பாடி. ஸோ இட் கேன் பி ஃபேட்டல். அண்ட் இன்ஃபேன்டிசி ஃபேட்டல், இது வந்து இன்ஃபேண்ட்ல இருந்தா மோஸ்ட்லி பொட்டென்ஷியலி இட் கேன் பி ஃபேட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து நம்ம 2 விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எபிசோடிக்கா வருதா இல்லை கண்டினியூஸா வருது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எபிசோடிக்னா இப்போ வருது, ஒரு 2 நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3rd day இல்லை 4th டேல வருதா, இல்லை இட் கண்டினியூஸ்லி எவ்ரி டே இட் இஸ் ஹேப்பனிங், சாப்பிடும் போதெல்லாம் இது வருதா, அது வந்து நம்ம we have to find out. ஸோ இது எவ்வளோ நேரம் இது ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, அதுக்கப்புறம் they have other disability. இப்போ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கலாம். சம் ஹேவ் திஸ் ரிப்பிட்டேட்டிவ் மோட்டார் பிஹேவியர்ஸ், ஹெட் பேங்கிங். அது பார்த்தீங்கன்னா டம்முன்னு சில குழந்தைங்க வந்து இடிச்சுக்கோ, அந்த கதவுல இடிச்சுக்கோ, போய் அந்த டோர்ல இடிச்சுக்கோ, செவுத்துல இடிச்சுக்கோ. ஸோ தட் ஆல்சோ கேன் கிரியேட் வாமிட்டிங் அந்த மாதிரி. ஸோ they have இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி இருக்கா, அதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்து நம்ம அப்சர்வ் பண்ணி சொல்லணும். செகண்ட் வந்து is the child is going through a neglect and stressful situations. If the child is going through a very stressful situation, this can happen. And if there is இப்போ சைல்டு அம்மா இறந்துட்டாங்க, இல்லை அம்மா இல்லை, அந்த குழந்தைக்கு இல்லை, அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்போது such children also can have this rumination disorder. And secondly, malnutrition. நம்ம சொன்ன மாதிரி மேல்நியூட்ரிஷன் இருக்கு. ரொம்ப நாளா வந்து அதுங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கே வந்து நான் பார்த்துருக்கேன், இந்த டாக்குமெண்ட்ரி, இந்த ஆப்பிரிக்கன் சில்ட்ரன் டாக்குமெண்ட்ரிலாம் பார்த்துருக்கேன். சடன்லி they'll get food. ஓகே, திடீர்னு வாலண்டியர்ஸ் வருவாங்க. சம் வாலண்டியர்ஸ் வில் கம் அண்ட் give them a good food. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டே கிடைக்காது.
ரொம்ப நாளா ஃபுட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இந்த மேல் நியூட்ரிஷன் தென் அகெயின் தே கெட்டிங் அ குட் ஃபுட் அப்படின்றபோது இன்டெஸ்டைன் வில் நாட் டேக் இட். ஸோ தென் ஒரு லாங் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்னியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நல்ல ஃபுட்டு குடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஹெவியா இருக்கும் அந்த ஃபுட்டு. So that time the child gets to get it into a gastro stressful gastro reflexes, acid reflex. கண்டிப்பா acid reflex இருக்கும். ஏன்னா அந்த திடீர்னு நல்ல சாப்பாடு சாப்பிடுது, திடீர்னு வந்து 10 நாளைக்கு சாப்பாடே கிடைக்கல அப்படின்ற போது இந்த மாதிரி டைம்ல கூட மேல் நியூட்ரிஷன் தென் ஈட்டிங் டிஸார்டர், அதாவது சாப்பிடாம திடீர்னு சாப்பிடுறது. ஸோ ஆல் திஸ் கேன் கெட் திஸ் ரூமினேஷன் டிஸார்டர். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோமார்பிட்டி. நான் சொன்ன மாதிரி அதுக்கு ஆன்சைட்டி, குழந்தைக்கு ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருக்கும் போது, இல்லை வந்து இந்த ரொட்டீனா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சம்டைம்ஸ் ஸ்லீப் டிஸார்டர் கூட இருக்கலாம், அவங்களுக்கு வந்து மென்டல் டிஸார்டர் இருக்கலாம், அண்ட் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கலாம், ஸ்கூலுக்கு சரியா போகாம இந்த மாதிரி செப்பரேஷன் ஆன்சைட்டிலாம் இருக்குல்ல, அந்த டைம்ல ஸ்கூல் போகாம தென் they'll pile up when they see too many things coming to them. அந்த ஸ்ட்ரெஸ்ல கூட அவங்களுக்கு வாமிட் எடுக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு அப்சர்வ் ஆல் திஸ். ஒரு இந்த ருமினேஷன் டிஸார்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் அவங்களுக்கு அது என்னெல்லாம் நம்ம பாக்குறோம், குழந்தையிலேருந்து இருக்கா, 3rd monthல இருந்து இருக்கா, இல்ல 1 yearல இருந்து இருக்கா, இல்ல அடலசன்ஸ்ல ஆரம்பிச்சுச்சா, ஸோ இது தொடர்ந்து வருதா சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து. ஸோ நம்ம எல்லாத்தையும் அண்ட் வி ஹாவ் டு செக் த பேக்ரவுண்ட். எதனால இது நெக்லெக்டா, ஸ்ட்ரெஸ்ஸா, இல்ல மென்டல் டிஸார்டரா, இல்ல வந்து நீங்க நம்ம சொன்ன மாதிரி ஈட்டிங் டிஸார்டர். அதாவது ஈட்டிங் டிஸார்டர் என்ன சொல்றேன்னா, திடீர்னு நல்லா ஃபுட்டு கிடைக்கும், திடீர்னு ரொம்ப நாளா பட்னியா இருக்கும். ஸோ த இன்டெஸ்டைன் வில் பி வெரி வீக். இதனால இந்த ருமினேஷன் டிஸார்டர் வருதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அகெயின் ஹேபிட். அதாவது ஒழுங்கா பிள்ளைங்களை வந்து ஒழுங்கா தூங்க வைக்கிறது, கரெக்டான டைம்ல சாப்பிட வைக்கிறது. ஸோ இதுதான் அந்த பிஹேவியர் தெரப்பி சொல்றாங்க. ஸோ டைமுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, டைமுக்கு அண்ட் மைல்டா கொடுக்குறது, சூப்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த மாதிரி. ஸோ வாட் எவர் த மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆர் சைக்காலஜிஸ்ட் தே சஜஸ்ட் ஃபார் த சைல்ட், இந்த மாதிரி நீங்க கொடுங்க, இந்த மாதிரி ஃபீடை நீங்க பண்ண. ஸோ they'll change the feed, they'll change they'll give some multivitamin tablets for the diet. ஸோ இது பிளஸ் அவங்களுடைய பிஹேவியர்ஸ், பேட்டர்ன்ஸ், ஹேபிட்ஸ், அது எல்லாத்தையும் மாற்றுவாங்க. ஸோ அந்த ஹேபிட் அந்த இல்லைங்க என் குழந்தை 2 மணிக்கெல்லாம் தூங்கிடும், ஏஞ்சி 4 மணிக்கு தான் சாப்பிடணும், தட் இஸ் நாட் குட். ஸோ நீங்க வந்து அப்போ நாங்கள் அந்த ரொம்ப லாங் கேப் விட்டுட்டு அகெயின் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அகெயின் இட் கெட்ஸ் திஸ் வாமிட்டிங் சென்சேஷன். சரி, நம்ம என்ன சொல்றோம்னா, அது ஒரு ஹேபிட் ஒரு ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹேபிட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பிஹேவியர் தெரப்பியில. தென் த செகண்ட் திங் இஸ் த பயோஃபீட். பயோஃபீட் தெரப்பி என்ன சொல்றாங்கன்னா, பயோஃபீட் தெரப்பியில அந்த அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ்னால சரியா அதை மூச்சு விட முடியாது, அண்ட் சரியா விளையாடாது, அண்ட் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இட் கோஸ் டு ஸ்லீப் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, கரெக்டான ரிதம்ல இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா படிச்சுட்டு நம்ம விட்டுறோம். ஆக்சுவலி இட் இஸ் குட் நாட் ஒன்லி ஃபார் இன்ஃபேன்ஸ், அடல்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ப்ரீதிங் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூல்ல நான் டீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ஒன்லி. ஏன்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது when we inhale, actually our stomach has to come out because we are filling the whole stomach. your esophagus போயிட்டு அது வந்து அந்த ஸ்டமக்கை ஃபில் ஆகுது அந்த ஹேர். அங்க ஹேர் அது வரைக்கும் உங்க லங்ஸ் ஸ்டமக் வரைக்கும் அந்த ஹேர் நம்ம இன்ஹேல் பண்ணாதான் அந்த ஸ்டமக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நீங்க அதனால நீங்க வீட்டில் உட்காந்து டெஸ்ட் பண்ணுங்க. Then you have when you exhale your stomach has to go inside. ஆனா நம்ம வந்து மாத்தி பண்றோம். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இழுக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்டமக் வந்து உள்ள போயிடும். ஸோ இது நம்ம நிறைய டைம் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸை நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் அதை நம்ம சின்ன வயசுல இந்த குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா இந்த ருமினேஷன் டிஸார்டர் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கும் கேர் கிவர்ஸ்க்கும் இதுதான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஹவு டு ப்ரீத், எப்படி ப்ரீத் பண்றது. ஸோ அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ்லயே அந்த அவங்களுடைய டயஃப்ரம், அவங்களுடைய
லங்ஸ், இன்டெஸ்டைன், இது எல்லாம் ஏன்னா அது போக அந்த அந்த ஹேர் அந்த அந்த ஆக்சிஜன் உள்ள ஸ்டமக் வரைக்கும் போகணும். நம்ம ஆக்சுவலியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரீதிங் வந்து ஹாஃப் ஆஃப் த லங்ஸ் கூட ரீச் ஆகுறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஈவன் வி ஹேவ் திஸ் கேஸ்ட்ரோ நிறைய பேருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10ல 8 people have gastric problems. They have that. எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ சம்திங் ஏதோ ஜீரக தண்ணி குடிச்சுக்கிறாங்க, ஜெலுசில் போட்டுக்கிறாங்க. பட் இட்ஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்லீப்பிங் பேட்டர்ன், யுவர் பிரீதிங் பேட்டர்ன் அண்ட் யுவர் ஈட்டிங் பேட்டர்ன். இது மூணுமே மாறினாதான் கேஸ்ட்ரிக். அதர்வைஸ் அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாதான். ஸோ தட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட். ஸோ அட்லீஸ்ட் வி ஹாவ் டு டீச். நம்ம டீச் பண்றோம் சில்ட்ரனுக்கு அப்படின்னா வி ஹாவ் டு ஆல்சோ டூ இட். ஸோ அதை நீங்களும் பண்ணணும். when you have to teach a child how to breathe properly, how to sleep, and the cycle, you have to shouldn't break that cycle. And the food habit, sleeping habit, and breathing habit, இது மூணு very important. இது மூணுமே we have to teach the children, and you have to also do it. When if you want to live longer and if you want to have a disease free other disorder. ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா அதுல நான் சொன்னேன் இல்லையா, நான் அமைச்சிருக்கிற ஒருத்தர் எவ்வளோ டிஸார்டர்ஸ் இருக்கு. How many disorders? I think we'll have a multiple disorders, but we are not recognizing it. But better, to avoid those things by getting into a good life. ஸோ அது ஒன்று. ஸோ அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெடிக்கேஷன்ல வந்து அவங்க அந்த புரோட்டான் பம்ப் இனிபிட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதில் வந்து இட் இஸ் நாட் அ பம்ப் கிடையாது. நான் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன், இது எல்லாமே டேப்லெட்ஸ், எல்லாமே ட்ரக்ஸ் தான். ஸோ இந்த ஆல் திஸ் ட்ரக்ஸ் ஆக்சுவலி வந்து ஹெல்ப்ஸ். என்ன ஆகும்னா அவங்க சாப்பிடும் போது ஒரு தின் லைன் ஆஃப் ஒரு சேஃப்டி ஒரு வால் மாதிரி ஆயிடுது ஸ்டமக்ல. ஸோ அவங்க சாப்பிடும் போது அது வந்து அந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகி வெளியே வராம இட் ஹெல்ப்ஸ் ஃபுட் டு பி டைஜஸ்டட். அந்த டைஜஷன் ஹெல்ப் பண்ணனால I mean, in the long run, these tablets are not good. It has side effects. But to start with, the medication is ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் slowly they go into the behavior therapy. அவங்களோட பேட்டர்ன், அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன், ஃபுட் பேட்டர்ன்லாம் மாத்துறாங்க. ஆனால் இஃப் the severity is high, you have to start with the medication. That's what they say. So these are the two lessons. One is like pica and another one is rumination disorder. So இதோட நம்மளுக்கு 8th lesson முடியுது. So there's only one more lesson left. It is lesson 2. So அது மட்டும் தான் it is left out. So any doubts you have? இன்னைக்கு I just request all the volunteers to come. ஆனால் ஒருத்தர் தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். திவ்யா, are you here? So யாரும் இல்லை. பட் we are almost completing psychopathology 1. So only one lesson left. That is Ramesh Shekhar. So உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா you can just prepare பண்ணிட்டு வாங்க questions. We'll try to answer some of your questions. என்னென்ன questions நீங்க கேட்கணுமோ, பிகாஸ் இது எல்லாமே ஒரே ஆர்டர் தான். You have a disorder, then you have to have the criteria features, then the risk, prognostics, then you have a comorbidity, and then you have a treatment. இவ்வளவுதான். இதுதான் நீங்க எல்லா டிசார்டருக்கும் இதே ஆர்டர்ல தான் எழுதணும். பட் you cannot write your own criteria. Whatever it is in the book, அந்த criteria ஏல என்ன இருக்கோ நீங்க அதுதான் எழுதணும். You can't write stories. So criteria A, B, C, D, E, F, G எல்லாம் போகுது சிலதுலாம். அது நீங்க ரொம்ப ரிமெம்பர் பண்ணலன்னா அட்லீஸ்ட் யூ ரைட் லைக் 5-6 கிரைட்டீரியாஸ். சிலதுல 4 தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த குட்டியா இருக்க ருமினேஷன், பைக்காக்கெல்லாம் 4 தான் இருக்கு. லைக் A to D மட்டும் தான் இருக்கு. மற்ற எல்லாத்துக்கும் மற்ற எல்லா டிஸார்டருக்குமே சம் ஆஃப் த டிஸார்டர் கோஸ் அப் டு IH அந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ அதனால யூ ஹாவ் டு மக் அப் தி கிரைட்டீரியாஸ். ஸோ அதை நீங்க புரிஞ்சு அந்த டிஸார்டர் புரிஞ்சு படிச்சீங்கன்னா நீங்க அந்த கிரைட்டீரியா எழுதிடலாம். அவ்வளவுதான். மற்ற கிரைட்டீரியா நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆர் வெரி ஈஸி. யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும், எதனால ஸ்டமக் பெயின் வருது, எதனால அதுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ என்விரான்மெண்ட் இது ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நீங்க எழுதிடலாம். கோர்மார்பிலிட்டி அகெயின் சேம் திங் இஸ் ரிப்பீட்டட்.
intellectual disability, motor disability, development disability, or an autism, or it can be a drug abuse. So இது எல்லாமே கோர்மார்பிலிட்டி பார்த்தீங்கன்னா இதே 4-5 தான் ரிப்பீட்டட் ஆகுது. அண்ட் ஃபார் ஆல் மோஸ்ட் ஆஃப் த டிஸார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஹேவியல் தெரப்பி தான். பிஹேவியர் தெரப்பி, பட் எவ்ரி பிஹேவியர் தெரப்பி டிஃபர்ஸ். இப்போ நீங்கள் சொன்ன ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு அது டிஃபர் ஆகும். வெறும் டிஸார்டர் இருக்கும்போது யூ ஹாவ் அ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் பேட்டர்ன்லாம். ஸோ அதனால நமக்கு மோஸ்ட்டாக நம்ம வந்து சிபிடியை வந்து செப்பரேட்டாக படித்தாதான். யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் டு கெட் ட்ரெயின்ட் இன் சிபிடி. ஸோ ஐ எம் அ சர்டிஃபைட் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபிஸ்ட். பட் எனக்கு இது பத்தாது ஆக்சுவலி. ஈவன் ஐ வாண்ட் டு அண்டர்கோ all the new ones I want to learn. So அதுவும் நீங்க கத்துக்கணும். So any questions you have? Otherwise we'll wind up.